அறிவிட்டவன கைய கட்டி கூட்டு வராம மாப்பிள மாதிரி கூட்டு வந்து. தில்லா, கவலைப்பட வேண்டாம். இனி நான் உங்களை விட்டு ஓடுவதாக இல்லை. திருவாளர் ஆதி அவர்கள் கொடுத்த 15 நிமிட கெடு முடிந்து விட்டது. ஆதி, உங்கள் எண்ணப்படி என்னை தாராளமாக சுட்டுக் கொள்ளலாம். You're a bloody stubborn human being. செத்தாலும் பரவாயில்ல, உன் முடிவை மாத்திக்க மாட்டேல்ல, அப்படிதானே? இல்லை ஆதி, எனது முடிவில் தவறு இருந்தால் நிச்சயமாக மாற்றிக்கொள்வேன். தவறான மனிதர்களின் மிரட்டலுக்காக ஒருபோதும் எனது சரியான முடிவை மாற்றிக்கொள்ளவே மாட்டேன். கேவலம் ஒரு வீடியோ டேப், சில டாக்குமெண்ட்ஸ், அதுக்காக உன் உயிரை தியாகம் பண்ண போறியா? உனக்கு முட்டாள்தனமா தெரியல? Isn't it foolish? ஆதி, நான் மரணத்தை வரவேற்க தயாராகிவிட்டேன். உனது கண்ணில் தான் தோல்வி பயம் தெரிகிறது. நீ என்னை கொன்ற பிறகும் கூட அது உனது முகத்தில் நிரந்தரமாக தங்கிவிடும். என்னையா சொல்ற? என் மூச்சை பாரு, எனக்கு பயமா? நீதான் சாக போற. இல்லை ஆதி, எனது மரணத்துக்கு பிறகு நீதான் தினம் தினம் செத்து செத்து பிழைக்கப் போகிறாய். உன்னை பற்றிய ஆதாரங்கள் எங்கே இருக்கிறது? அது எப்போது எவர் கையில் சிக்கக்கூடும்? அது எப்போது வெளிப்படும்? அதனால் நீ என்னென்ன பிரச்சனைகளை அனுபவிப்பாய் என்று நினைத்து நினைத்து நீதான் தினம் தினம் சாக போகிறாய். நோ தோழர், நோ. எனக்கு எந்த பயமும் இல்ல. என்ன பார், எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேனா. இத்தனை நாள் நீதான் எனக்கு ஒரு இடைஞ்சலா இருந்த. இன்னைக்கு நீயும் சாக போற. உன்னோட சேர்ந்து அந்த ஆதாரங்களும் அழிய போகுது. இருக்கிற கவலை. I'm a bloody tension free man. Hedera, shoot him down. He doesn't deserve to live. Shoot him. ஏண்டா இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? டேய், உன் மரணத்துக்கு ஒரு சாட்சி கூட இல்லாம போயிடும்டா. உன் பணம் கூட ஒருவேளை கிடைக்காதடா. உன்னை சுட்டு கொண்டு இந்த காட்டுக்குள்ள எங்கேயாவது தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான்டா. ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்பதற்கு சாட்சி அவன் பிணம் தானாதில்லா? நேற்று வரை அவன் உடலில் உயிர் இருந்தது, நடமாடிக்கொண்டிருந்தான். இன்று அந்த உடலில் உயிர் பிரிந்து விட்டது, பிணமாகி விட்டான். இந்த 2 வரிக்குள் ஒருவன் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால் அது வாழ்வின் அடையாளமா? ஆதி, எங்களுக்கு சொந்தமான நிலத்தை, அரசாங்க நிலத்தை ஆக்கிரமித்து அங்கிருந்து எங்களை ஓட ஓட விரட்டி விட்டோம் என்று பெருமிதம் கொள்கிறாயா? இந்த வெற்றி நிரந்தரமாகி விடுமா? இதனால் எல்லாமே முடிவுக்கு வந்து விட்டது என்று அர்த்தமாகி விடுமா? ஆமாயா, நீ ஒரு ஆள் தான் பிரச்சனை. உன்னை கொன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். புரிகிறது ஆதி, உன் பார்வை புரிகிறது. உன்னை எதிர்ப்பவனை எல்லாம் சுட்டு கொன்று விடு, அத்தோடு புரட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்று நினைக்கிறாயா? ஆமா, அதுதான் உண்மை. அற்புதமான முடிவு ஆதி. நீ உன்னுடைய சேவையை தொடர்ந்து கொண்டே இரு. உன்னை எதிர்க்கின்ற ஒவ்வொருவரையும் விடாதே, கொன்று குவித்துக் கொண்டே இரு. அது மக்கள் ஒன்றாக திரள்வதற்கு பயன்படும். தனி ஒரு மனிதன், தனி ஒரு தலைவனாக இருந்து போராடி சுதந்திரத்தை பெற்றுத் தருவதை விட மக்கள் ஒன்றாக கூடி ஆர்ப்பரித்து எழுந்து தங்களது சுதந்திரத்திற்காக பொங்கி எழ வேண்டும். அதற்காகவாவது நீ ஒவ்வொரு தலைவனையும் கொன்று குவித்துக் கொண்டே இரு. டேய், மக்கள் என்ன புலம்பிட்டே இருக்க? உன்னை கொன்னுட்டு உனக்கு ஒரு சிலை வச்சா நீ சொல்றத மக்கள் ஓஹோன்னு கைதட்ட போறாங்கன்னா எங்களுக்கு பேப்பயல. தில்லா, மக்களை ஆட்டு மந்தைகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆயினும் உங்கள் கூற்றும் ஓரளவு சரிதான். ஆனால் அவர்கள் எப்போதுமே இப்படி இருப்பதில்லை. ஊடகங்கள் வாயிலாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். Just stop your nonsense. அவங்க ஏதோ இது சினிமா டிராமான்னு நினைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒருவேளை சோத்துக்கு அலையறாங்க. அவங்களுக்கு எதுக்கு இந்த சமுதாய பிரச்சனை எல்லாம்? ஆதி, மக்களின் வயிற்றிலே பசி, மனதிலே கோபம் நாளைய காட்சிகளையே மாற்றிவிடும். வரலாற்று பக்கங்களில் இப்படி மாறி போனதற்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. இது பார்த்தோம்ல, எப்போ மாற போறத பத்தி இப்போ என்ன பேச்சு? யோ, மக்களோட பிரச்சனை பத்தி உனக்கு எதுக்கியா? உன் வாழ்க்கை பத்தி நீ யோசியா? தோழர் தோழர் தோழர், சுகமா நீ வாழணுமா? எவ்வளவு பணம் வேணும்? எவ்வளவு பணம் வேணும் உனக்கு? எவ்வளவு பணம் வேணும் சொல்லு, நான் தரேன். 5 கோடி 10 கோடி எவ்வளவு வேணும் சொல்லு, நான் தரேன். ஹே ஹே தோழர், இது பார், அது வச்சு சந்தோஷமா வாழ பாரு. இத்தனை வருஷம் பிச்சைக்கார மாதிரி வாழ்ந்துட்ட. இனிமையாவது என்ன மாதிரி பணக்காரனா வாழ பார்.
Enjoy your life, man. Enjoy your life. Life is so beautiful. Damn it, enjoy. எதுக்காக அனாவசியமா சாகிறதுக்கு ஆசைப்படுற? ஆதி, நான் கடைசியாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உலகமே சேர்ந்து பல ஒப்பற்ற தலைவர்களை அழித்து விட்டது. உலக மக்களின் கண் முன்னே ஒரு இனம் துடிக்க துடிக்க அடிமை வர்க்கத்திற்குள் தள்ளப்படுகிறது. இவை அனைத்தும் இந்த சமூகத்தில் ஒளிவு மறைவின்றி தெள்ளத் தெளிவாக அரங்கேற்றப்பட்டு விட்டது. இதற்காக எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து ஒரு சின்ன கண்டன குரல், ஒரு சின்ன எதிர்ப்பு. இதை தவிர சமூகத்தில் வேறு ஏதும் நடந்து எறியதாக தெரியவில்லை. உதவிகள் வேண்டும் என்று எதிர்பார்த்தவர்கள், உதவிகள் வேண்டும் என்று எதிர்பார்த்தவர்கள் நம்பிக்கை துரோகத்தால் நசுக்கப்பட்டார்கள். இவை அனைத்தும் எதனால், எதற்காக, எப்படி? இந்த உலகின் ஏதோ ஒரு மூலை நடக்கின்ற சம்பவங்கள். அவை நம் தலையில் விழாது என்ற நம்பிக்கையில். ஆதி, சற்று முன் கேட்டீர்களே என்னிடம் ஒரு கேள்வி. மக்களை பற்றிய அக்கறை உனக்கெதற்கு, மக்களை பற்றிய சிந்தனை உனக்கெதற்கு என்று. இதே கேள்வியைத்தான் இன்றைய அதிகார அடிவருடிகள் மக்களை பார்த்து கேட்க, மக்களும் ஆம் அதுதானே, நமக்கெதற்கு இந்த அக்கறை என்று ஒதுக்கிக் கொண்டதுதான் பலன். என்ற காரணம், பொது பிரச்சனைகளுக்காக, மக்கள் ஒன்று சேர்வதை தடுப்பதற்காக, பொருளாதாரம், சமூகம், சூழல் மக்களை வேட்டை நாயாய் துரத்துகிறது, வேட்டை நாயாய் துரத்துகிறது. அப்படிப்பட்ட தந்திரமான அரசியல் அமைப்பிற்குள் தான் நாம் திணிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும், இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். அதற்காகத்தான் ஆதி நான் உன் கண் முன் உறுதியாக நிற்கின்றேன். நீ நினைப்பது போல் என் மரணத்தோடு எல்லாமே முடிந்து விடாது. என் மரணம் ஆயிரம் ஆயிரம் இளைஞர்கள் இது போன்ற போராட்டத்தை முன்னின்று நடத்துவதற்காக பயன்படட்டும். என் மரணம் உன் போன்ற அக்கிரம பணக்காரர்கள் செய்கின்ற அராஜகத்தை ஒழிக்கின்ற சாவுமணியாக விளங்கட்டும். என் மரணம் இந்த தேசத்து மக்கள் ஒன்று சேர்ந்து கிளர்ந்தெழுவதற்கு தூண்டுகோலாக அமையட்டும். என் மரணம் எங்கேயோ இறந்து கிடப்பவன் எவனோ ஒருவன் அல்ல, நம் தம்பி, நம் சித்தப்பன் என்பதை புரிந்து இன்றைய சமூகத்தில் அராஜகத்தை செய்து கொண்டிருக்கும் அதிகார வர்க்கத்தினரை அழிப்பதற்காக பயன்படட்டும். மொழி, இனம், மதத்தால் பிரிந்து கிடக்கக்கூடிய எம் மக்கள் ஒன்று சேர்ந்து சமூக அக்கறையுடன் திகழ்வதற்காக பயன்படட்டும். ஆதி, நீ நினைப்பது போல் என் மரணம் முடிவல்ல, தொடக்கம், ஆரம்பம். ஆம், அடுத்த யுத்தத்திற்கான ஆரம்பம் ஆதி. ஆதி, என்னை கொன்று அடுத்த கட்ட போராட்டத்தை தொடங்கி வை. நான் தயாராக இருக்கிறேன். You got nuts. You got bonkers. உங்ககிட்ட இனிமேல பேசி பிரயோஜனம் இல்ல. எதெல்லாம்? Shoot him down. Shoot him down. Finish him. Shoot the hell out of him. Shoot him, Dilla. டேய், திரும்புடா, திரும்புடா. ஏன்டா பிடிவாதம் பிடிக்கிற? மரியாதை அந்த ஆதாரத்தை படிச்சிடா. செத்து போயிடுவாடா, செத்து போயிடுவ. தில்லா, சுடு. Shoot him, I say. டேய், அவசரப்படுத்துறான்டா, என்ன அவசரப்படுத்துறான்டா. ப்ளீஸ் சொல்லிடுறா, ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்றா. தில்லா, இத்தனை நாட்களாக நீ இதற்குத்தானே காத்துக் கொண்டிருந்தாய். சுடு. சொல்றா சொல்றா, டேய் சொல்றா. Shoot him immediately, Dilla. சார். Shoot him right now.
on, shoot, I say! Shoot him, damn it! என்னையா என்னாச்சு ஏன் உன் கை நடுங்குது I've been watching என்னால முடியல சார். முடியலையா என்னையா பேசுற நீ அன்னைக்கு என்ன சொன்ன நான் செத்து பொழைச்சவன் நான் ரோபோ ஆயிட்டேன் யார் வேணும் கொலை பண்ணுவேன்னு சொன்ன இல்லையா இப்போ ஏன் இப்படி பேசுற ஏய் நீ பலமுறை சொல்லிருக்கியே அந்த தோழரை கொல்லணும்னு சொன்னியே என்கிட்ட போன்லயும் எவ்வளவு வாட்டி சொன்ன இப்போ கொல்ல சொன்னேன் சார், சொன்னேன். அவனை போட்டு தள்ளணும் கொல்லணும் நான் தான் சார் சொன்னேன். ஆனா முடியல சார். ஏன் முடியல? ஏன்னா உயிருக்கு கொஞ்சம் கூட பயப்படாத உத்தமமான மனுஷன் இப்பதான் சார் நான் பாக்குறேன். என்னால முடியல சார். என்னையா பேசுற நீ என்னையா பேசுற what are you talking man எனக்கு அசிங்கமா தான் சார் இருக்கு. நான் பல பேரை கொலை பண்ணிருக்கேன் சார். சும்மா போட்டு தள்ளிருக்கேன் சார். சும்மா பல பேரை போட்டு தள்ளிருக்கேன் சார். என்னால முடியல சார். ஒரு விஷயத்தை ஒரு உண்மையை அவனை கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணி உண்மையை வரவழைக்க முடியாதுன்னா பெரிய கொலையாளியா நான் பெரிய கொலையாளி. நாக்கு அப்படி சாரம் போல இருக்கு சார். பெரிய கொலையாளி நான் சார். சார் சார் என் கண்ணை பாருங்க சார். என் கண்ணில் ஏதாவது தூசி விழுந்திருக்கான்னு பாருங்க சார். என் கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி தெரியுது சார். தூசி விழுந்திருக்கும் போல சார். நான் அவனுக்கெல்லாம் கலங்க மாட்டேன் சார். அவன் எந்த காட்டு போய் சார் அவனுக்கா நான் எதுக்கு சார் கலங்கணும் போய் பண்ணணும்? நண்பனே, என் அருமை நண்பனே, தில்லை ராஜனே, நாம் இருவரும் ஒரே மண்ணில் பிறந்தவர்கள். நான் வறுமையை ஒழிக்க பட்டினியாய் கிடந்து போராடினேன். நீ தூரதேசத்து முதலாளிகளுக்கு கைக்கூலியாய் செயல்பட்டாய். செய்யக்கூடாதவைகளையெல்லாம் செய்தாய். இப்போது உணர்வதை முன்னால் உணர்ந்திருந்தால் ஏனடா இந்த நிலை? ஏன் இந்த அவலம்? நம்மிடம் இருக்கும் குறையே நன்றி காட்டுவதில் நாம் நாய் போன்றவர்கள். இதை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். உன் கையினால் சாவதை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் பிறந்த மண்ணால் கூட நாம் இருவரும் அதிக தூரம் இல்லாதவர்கள். நான் சங்கரன் கோவில்காரன், நீ கோவில்பட்டிக்காரன். வா, என்னை சுடு. மனம் திருந்திய மைந்தனே, உன் கையினால் சாவதை நான் மட்டற்ற மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். என் மரணத்திற்கு பிறகாவது நம் அடிமைத்தலை ஒழியட்டும். வா வா, சுடு. The law. Shoot him right now. Shoot him. Shoot him, the law. Shoot him. Shoot him, the law. Shoot him. ஒரு மிருகத்தை மனசாக்கிட்டு போயிட்டு. Stop it! Stop it! Stop it! Stop it, human being! மக்கள் எந்த மக்களும் கூட வந்தாங்க? காட்டுக்குள்ள தனியா செத்து கிடக்குற நீ. எங்கடா போச்சு உன் மக்கள்? நாளைக்கு மணல் வளையம் வைப்பாங்க, வாங்கி வச்சுக்கோ. Stupid human being! இந்த உலகமே பிசினஸ், வாழ்றதே பிசினஸ். You're a bloody sentimental fool! இந்த உலகத்துல நல்லவனா இருந்தா வாழ முடியாதுடா. என்ன மாதிரி புத்திசாலி. You should be intelligent just like me. இது சர்வாதிகாரிகளோட உலகம்.
அன்னைக்கு ஹிட்லர்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அந்த ஹிட்லரும் 1000 பேரை தான் கொண்டிருப்பாரு. ஆனா இப்போ இருக்கிற சர்வாதிகாரிங்க 1,00,000 பேரை கொல்றாங்கடா. எத்தனை பேரை கொன்னாலும் நாங்க நல்லா வாழ்வோம். இதுதான் இன்னைக்கு நியாயம். இதுதான் தர்மம், நீதி. நீங்களாம் இருக்க கூடாது. அவுட். Your chapter is over, man. Over. மக்கள் பத்தி பேசுனியா நீ? மக்கள் 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 my vote. சார் ப்ளீஸ் வேணாம் சார், மரியாதையா இருக்காது சார், ப்ளீஸ். இவனுக்கு என்ன மரியாதை? He's a bloody dead body. நல்லவன் சார், அவன் நல்லவன். சாமு எனக்கு நண்பன் ஆயிட்டான் சார், நண்பன். இதுக்கப்புறமா நம்ம அவனுக்கு மரியாதை கொடுக்கணும் சார். மரியாதை கொடுக்கணுமா? எஸ், நான் மரியாதை கொடுத்து ஆகணும் சார். இவனுக்கு மரியாதை கொடுக்கணுமா? ஆமா சார், நம்ம மனுஷங்களே இல்லை சார், மனுஷங்களே இல்லை சார். I understand. Come with me. Come on. தொலா நீ போயிட்டடா, ஒரு மிருகத்தை மனதிலாயிட்டு போயிட்டடா நீ. கடவுளா போயிட்டடா. உன்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் பிறக்கணும்டா. அப்படிதான் ஆதி மாதிரி ஆளுகளும் என்ன மாதிரி ஆளுகளும் மாறணும்டா, செத்து போகணும்டா. என்னை விட்டு போயிட்டேடா நீ. உங்களை இவ்வளோ பாசம் இருக்கு எனக்கு தெரியும் போச்சு. என்னை அள வச்சுட்டேடா நீ. என் அப்பா செத்தப்ப கூட நான் இப்படி அழு. நான் என்னடா பண்ணணும்? உனக்கு நான் என்னடா பண்ண முடியும்? ஒன்னே ஒண்ணு பண்ண முடியும்டா. இந்த தில்லா எவனுக்கு போய் கொடுக்காத மரியாதை உனக்கு கொடுக்குறேன்டா. தொலா